முந்தா நேற்று எஸ்டிஆர் அண்ணன் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்துண்டா பர்ஃபார்மன்ஸு அது இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னார். உன்னுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் நீ ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ணுற ஒரு ஹீரோயிசமாக ஒன்று பண்ணுறன்னும் போது அதில் ஒரு மீட்டர் ரொம்ப முக்கியம், அந்த மீட்டரை நீ அளவாக கரெக்டாக பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார். அண்ட் தீபாவளி ரேஸில் வர்றதுக்கு காரணம் என்ன? வலைத்தளங்களில் வந்து சில பேர் வந்து வெற்றிமாறன் சார் வந்து பார்த்தாராம், அவரோட அசிஸ்டன்ட் தான் இவர் அப்படின்னு. இவருக்கும் வெற்றிமாறன் சாருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. உண்மையாகவே அவர் மேலே இருக்கிற அன்புனாலையும் நம்ம ஆல்ரெடி அவருக்கு பழக்கம் அப்படின்றனாலையும் வந்து வாய்ஸ் அவர் பேசி கொடுத்து சில சஜஷன்ஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ வெற்றிமாறன் சார், வி லவ் யூ சார். டீசல் கதையை கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு உலகம், இதை நம்ம கடந்து, இதை நம்ம பார்த்து, இதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், கடந்து போயிருப்போம். பட் இது எங்கே ஆரம்பிக்குது, இது உள்ள என்ன நடக்குது, இந்த வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற, இந்த மாஃபியாவில் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்றது கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்தை விட ரொம்ப முக்கியமான, உலகம் இயங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது கருப்பு தங்கம்னு சொல்கிற அந்த க்ரூட் ஆயில். ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட 165க்கும் மேலே பை ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ பெட்ரோல் டீசல்லேருந்து ஆரம்பித்து தார், அது மாதிரி எல்பிஜி, நம்ம மண்ணெண்ணெய், இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேரக்டர் வந்து இந்த கதையை நரேட் பண்ணும்போது சொல்லும்போது இந்த வேர்ல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஆக்ஷன் படம் பண்ணோம், 4 பேர் அடிக்கணும், கமர்ஷியலாக ஒரு 2 சாங் இருக்கணும், ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ணோம் அப்படின்ற இன்டென்ஷனில் பண்ண படம் இல்லை. ஸோ இந்த படம்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டு இப்போது ரீசெண்டாக இப்போது ட்ரெய்லர் வந்தது. எனக்குள்ளேயே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. சரி, உண்மையாகவே நம்ம கான்ஃபிடென்ஸோட பண்ணிட்டோம் இந்த படத்தை, ஆடியன்ஸ் இதை எப்படி பார்க்க போகிறாங்க, இந்த புது நான் எடுத்துருக்கிற இந்த ஆக்ஷன் அவதாரை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன தயக்கமும் ஒரு சின்ன பயமும் இருந்தது. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் யாரும் பெருசாக திட்டலை. ஸோ அதுவே ஒரு பெரிய மெரிட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் முந்தா நேற்று எஸ்டிஆர் அண்ணன் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்துண்டா பர்ஃபார்மன்ஸு அது இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னார். உன்னுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் நீ ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ணுற ஒரு ஹீரோயிசமாக ஒன்று பண்ணுறன்னும் போது அதில் ஒரு மீட்டர் ரொம்ப முக்கியம், அந்த மீட்டரை நீ அளவாக கரெக்டாக பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவர்கிட்டேருந்து வரும்போது அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. ஏன்னா இதோட நீ அதிகமாக பண்ணனா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற, ஆக்ஷன் படங்கள் பண்ண இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற, ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, எல்லோரும் சொன்ன மாதிரி, இந்த பார்க்காத ஒரு உலகம். ஸோ ட்ரெய்லரில் வந்து நீங்கள் ஆயில், பெட்ரோல், டீசல் மாஃபியா இதை பற்றி தான் மேக்ஸிமம் போர்ட்ரே பண்ணியிருக்கோம் ட்ரெய்லரில். அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் செகண்ட் ஹாஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் எந்த ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அதில் ஆடியன்ஸ்க்கு என்ன கனெக்ட் இருக்குது அப்படின்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். ஸோ அது லப்பர் பந்தாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ் படம் பண்ணால் கூட அதில் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் இருக்கா, இல்லை எமோஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம காலடி எடுத்து வைக்கிறதுலேருந்து, வீட்டிலேருந்து பெட்ரோல் டீசல்ன்ற விஷயத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து செகண்ட் ஹாஃபில் இந்த படம் ஒரு இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ அதுவுமே அண்ட் ஈவன் த கிளைமேக்ஸ் நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். இது மக்களுக்கான படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் படம் பார்த்துட்டேன். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் தீபாவளி ரேஸில் வர்றதுக்கு காரணம் என்ன? காரணம்லாம் இல்லை சார். பெரிய பட்ஜெட், லீவ் டைம், எல்லா படத்துக்கும் ஒரு டெஸ்டினி இருக்கும். அந்தந்த படம் அந்தந்த டெஸ்டினியை தேடி அதுவே ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த படம் ஒரு பட்ஜெட்டில் ஆரம்பிச்சு ஒரு பட்ஜெட்டுக்கு வந்ததோ, இந்த படத்துக்குள்ளே எப்படி மற்ற நிறைய விஷயங்கள் உள்ளே வந்ததோ அந்த மாதிரி தான். ஸோ போட்டியாக நினச்சா போட்டி, இல்லை இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு நினச்சாலும் பிரச்சனை இல்லை. 17ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு எப்போவுமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்திருக்கு. ஸோ அது தொடர்ந்து இருக்கும். இந்த படத்துக்கும் சரி,
அடுத்து வர வர படங்களுக்கும் சரி. அண்ட் நானும் நிச்சயமாக ரொம்ப கான்ஷியஸாக நல்ல படங்கள் நல்ல கதாபாத்திரங்கள் சூஸ் பண்ணி பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை. ஸோ கண்டிப்பாக அதுக்கான இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் வருவாங்க. வெற்றிமாறன் சாருக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் அது பத்தாது. டீம் சார்பாகவும் என் சார்பாகவும் வெற்றி சார், தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படத்துக்கு வாய்ஸ் ஓவர் பேசுகிறதுக்காக ஒரு முக்கியமான போர்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த திலீப் ராஜா சாங்க்கு நடுவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு படத்தை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்கிற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவர். ஸோ அதை வந்து வெற்றிமாறன் சார் பேசினா நல்லாயிருக்கும், அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக போய் சேரும், கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போய் கேட்டோம். ஸோ வாய்ஸ் ஓவர் பேசுகிறேன்னு இல்லை, நான் முதல்ல படத்தை பார்க்கணும், அப்புறம் தான் என்னால் வாய்ஸ் ஓவர் பேச முடியும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருந்தா ஒரு அரை மணி நேரத்தில் அந்த வாய்ஸ் ஓவர் பேசிவிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா அவரும் அடுத்தடுத்த நிறைய படைப்புகளுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. பட் அவர் டைம் எடுத்து படத்தை பார்த்து சில சஜஷன்ஸ் கொடுத்தாரு. அதை வந்து வலைத்தளங்களில் வந்து சில பேர் வந்து வெற்றிமாறன் சார் வந்து பார்த்தாராம், அவரோட அசிஸ்டன்ட் தான் இவர் அப்படின்னு. இவருக்கும் வெற்றிமாறன் சாருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. உண்மையாகவே அவர் மேலே இருக்கிற அன்புனாலையும் நம்ம ஆல்ரெடி அவருக்கு பழக்கம் அப்படின்றதுனாலையும் வந்து வாய்ஸ் ஓவர் பேசி கொடுத்து சில சஜஷன்ஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ வெற்றிமாறன் சார், வி லவ் யூ சார்.